எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு கொடைக்கானல் மலைப்பகுதி சொல்லுதுங்க. உண்மைதான். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல்ல கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக காலை வேளையில கடும் வெப்பம் நிலவியதாலும் இரவு நேரங்களில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டதாலும் வனப்பகுதிகள், மரங்கள், செடி கொடிகள், புதர்கள், முட்புதர்கள் எல்லாமே காட்சியளிச்சிச்சு. இதனை தொடர்ந்து இந்த பகுதிகளில் அவ்வப்போது காட்டு தீ ஏற்பட்டு பல ஏக்கர் பரப்பளவிலான மரங்களும் அரிய வகை மூலிகை செடிகளும் எரிந்தது. இதனை வனத்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் இணைந்து கட்டுப்படுத்தினாலும் தொடர்ந்து தீயானது கட்டுக்கடங்காமல் எரிஞ்சுக்கிட்டே வந்துச்சு. இந்த நிலையில இப்படியே ஒரு புறம் தொடர்ந்து காட்டு தீ எரிஞ்சுக்கிட்டே இருந்த நிலையில மேல்மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலைகளான பூம்பாறை சாலை, மன்னவனூர் சாலை, கிளாவரை சாலை, அது மட்டும் இல்லாமல் குண்டுப்பட்டி சாலையில 150 ஹெக்டேர் பரப்பளவுல உள்ள வனப்பகுதியும் வனப்பகுதியை ஒட்டிய விவசாய விளைநிலங்களும் டோட்டலா எரிஞ்சு போயிருச்சு. அந்த நிலையில மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதி மக்களையும் தீயணைப்பு துறையினரையும் வனத்துறையினரையும் உள்ளூர் பொதுமக்களையும் சமூக ஆர்வலர்களையும் இயற்கை ஆர்வலர்களையும் ஒன்றிணைச்சு தரைப்பகுதியிலிருந்து தண்ணீர் பீரங்கி உள்ளிட்ட வாகனங்களை வரவழைச்சு அனைவரும் சேர்ந்து அந்த தீயை கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இதனால வனப்பகுதியில் இருந்த அரிய வகை மூலிகை செடிகளும் எரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம வனப்பகுதியில் உள்ள முக்கியமான காட்டு விலங்குகளும் வெளியேறக்கூடிய சூழ்நிலையே நம்ம கண்ணில் தென்பட்டுச்சு. இந்த நிலையில இன்றைக்கு கொடைக்கானல்ல மலர்கள் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருது. இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் காட்டு தீ பரவக்கூடிய பொருட்களை வனப்பகுதியில வீசாம இருக்கவும், பிளாஸ்டிக் உள்ளிட்ட உணவு கருவிகளை வீசாம இருக்கவும் வனத்துறையினர் அழகா கொடைக்கானல் மலைப்பகுதி தீக்கு முன்னால எப்படி இருந்தது அப்படின்றதையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதனை தொடர்ந்து காட்டுத்தீ பரவியதற்கு அப்புறம் எப்படி இருந்ததையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதை பார்க்குற சுற்றுலா பயணிகள் நிச்சயமா இதை விழிப்புணர்வா ஏற்படுத்தி கொண்டு தங்களுக்கு தெரிந்தவர்களிடம் வனச்சாலைகள்லையும் மலைச்சாலைகள்லையும் பயணம் மேற்கொள்ளும் போது தீ பற்றக்கூடிய பொருட்களையும் வீசி எறிய வேணாம் அப்படின்றதுதான் முக்கியமான சிறப்பம்சமா இவங்க எடுத்துரைக்கிறாங்க. நன்றி. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கொடைக்கானலிலிருந்து செய்தியாளர் ஜாஃபர் சாதிக்.